வர்த்தே இல்லைன்னு ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருந்தது. சரி ஆமா என் ஒய்ஃப் அழகா இல்லைன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன இப்போ? தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய நபர்களில் டாப் 10 லிஸ்ட்டில் இடம்பெறக்கூடியவங்க தான் டிடிஎஃப் வாசன். கடந்த சில வருஷங்களாக தான் அவர் எந்த விதமான சர்ச்சைகள்லையும் சிக்காமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் தன்னோட மாமன் மகளை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் நண்பர்கள் முன்னிலையில் கேரளா குருவாயூர் கோயிலில் நடந்துச்சு. சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி ஒரு வீடியோமே வெளியிட்டிருந்தாங்க டிடிஎஃப் வாசன். அவரோட இந்த வீடியோவுக்கு சோசியல் மீடியால சிலர் அவரோட மனைவியோட தோற்றம் பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா உருவகேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கடுப்பான டிடிஎஃப் வாசன் அதுக்கு பதிலடி கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல டிடிஎஃப் வாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர்த்தே இல்லைன்னு ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருந்தது. சரி ஆமா என் ஒய்ஃப் அழகா இல்லைன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன இப்போ? அழகுங்கிறது இவங்க என்ன மீன் பண்றாங்க? என் ஒய்ஃப் எனக்கு உண்மையாவே அழகுதான், ரொம்ப ரொம்ப பேரழகுதான். என்னோட கண்ணுக்கு எது அழகா இருக்குன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பல வருஷமா லவ் பண்ணுவாங்க. சோ கடைசியில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சூழ்நிலை வரும்போது பொண்ணு வீட்டுல அக்செப்ட் பண்ணலங்கிற பட்சத்துல இப்ப பையன் வந்து ஓடிவான்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. பொண்ணு இருந்துட்டு ஐயோ என் வீட்டை விட்டு நான் வரல, லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்ட்டு பிரேக் அப் பண்ணிட்டு போயிடும். அப்படி இருக்கிற ஜெனரேஷன்ல என் பொண்ணு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா, பேக்ல தூக்கிட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நின்னுட்டா. என் மேல இருந்த நம்பிக்கையும் அது ஒரு காரணம். வந்து என் ஒய்ஃபுக்கு சமைக்க தெரியாது, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் முடிக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டாங்க. இந்த மனசை தான் நான் வந்து பண்ண அழகுன்னு பாக்குறேன். 20 வருஷம் இருக்குமா இந்த அழகு? அப்படியே இல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இருக்குமா அந்த அழகு? அழகுங்கிறது டெம்பரவரிங்க, உள்ளத்த அழகு தாங்க என்னைக்குமே. வர்த்தே இல்லைன்னு ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருந்தது. அவ வர்த்த என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டக்குன்னு ஒரு பையன் கிட்ட போய் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க நின்ன உடனே பதறிடுவான். நான் பதறவே இல்லை, நான் அதை நார்மலா எடுத்துக்கிட்டேன். டிடிஎஃப் வாசனோட இந்த வீடியோ இப்போ பலரோட கவனத்தையுமே ஈர்த்து வந்துகிட்டு இருக்குது. அதே நேரம் பலரோட பாராட்டுகளையும் பெற்று வந்துகிட்டு இருக்குது. தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத கணவனா என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வாழ்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தலைமுறை பெண்கள் பத்தி டிடிஎஃப் வாசன் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த வண்ணமா இருக்குது.